450 ஆர்டர் பண்ணால் எங்களுக்கு 3600 சம்பளம். சரிங்களா? அது போக ஃபுட் அலவுன்ஸ் 400 ருபீஸ் கொடுப்பாங்க. அப்போ 1600 3600 சம்பளம். சரிங்களா? பண்ணியிருந்தாங்க ப்ரோ, அந்த மாதிரி வர்றது தப்பு ப்ரோ அப்படின்னு. ஆனால் அது தப்பு கிடையாது. நான் இப்போ சொல்கிறேன், இந்த மாதிரி இங்கே நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. எப்படின்னா அது வந்து டூரிஸ்ட் விசாவோ இல்லை உம்ரா விசாவோ கிடையாது. நீங்கள் சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா, சவுதி அரேபியா ரியாத்லேருந்து இந்த வீடியோங்க. ஸோ போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா, ஓன் விசாவில் வர்றது நல்லதா இல்லை இந்த டெலிவரி ஜாப்புக்கிட்ட டேரெக்டாக விசாவில் வர்றது நல்லதான்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிச்சிருக்க மாட்டேன், ஓன் விசாவை பற்றி மட்டும் தான் போட்டிருப்பேன். என்ன ரீசன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிட்ஸ் இல்லை. ஸோ ரொம்ப பெருசாக வீடியோ போட்டால் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் பார்க்க மாட்டேங்கிங்க, ரீச் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 நிமிஷத்துலேயே முடிச்சிருப்பேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் போன இதில் என்ன போட்டிருப்பேன்னா ஃப்ரீலான்ஸராக வர்றது. ஐ மீன் நீங்கள் இங்கேருந்து ஓன் விசா எடுத்துகிட்டு வர்ற மாதிரி, சவுதியிலேருந்து ஏதாவது உங்கள் கஃபீல் வந்து உங்களுக்கு வந்து விசா அனுப்புகிற மாதிரியும், நீங்கள் அந்த விசாவில் வந்துட்டு இங்கே வந்து வேலை தேடி அந்த கம்பெனியில் நீங்கள் மாறுற மாதிரியும் நான் ஒரு இது போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ அந்த மாதிரி வர்றது தப்பு ப்ரோ அப்படின்னு. ஆனால் அது தப்பு கிடையாது. நான் இப்போ சொல்கிறேன், இந்த மாதிரி இங்கே நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. எப்படின்னா அது வந்து டூரிஸ்ட் விசாவோ இல்லை உம்ரா விசாவோ கிடையாது நீங்கள் வர்றது. சரிங்களா? இப்போ இங்கே இருக்க கஃபீல்கிட்ட வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு சும்மா ஒன்றும் நீங்கள் அவங்க சும்மா ஒன்றும் உங்களுக்கு விசா தர மாட்டான். சரிங்களா? 7500 ரியால்லேருந்து 8000 ரியால் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வாங்குவான். ஸோ அப்போ இங்கே நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4200 ரியால்னா நம்ம ஊர் காசுக்கு 1 லட்ச ரூபாங்க. சரிங்களா? அப்போது 7000 ரியால்னால் ஒரு 1.25 லட்ச ரூபா இருக்கும். அந்த 1.25 லட்ச ரூபா வாங்கிட்டு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசா தரும். அது எப்படின்னா ஒரு கஃபீல் அவனோட இக்காமாவை வச்சு, ஐ மீன் அந்த கஃபீலோட இங்கே கஃபீல்னா யாருன்னா சவுதி குடிமக்கள். ஸோ அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட இக்காமா வச்சு என்னோட கம்பெனிக்கு தான் வேலைக்கு வராங்கன்னு சொல்லி உங்களுக்கு பர்மிட் எடுத்து கொடுப்பாங்க. சரிங்களா? நீங்கள் இங்கே வந்து உங்களுக்கு வர்றதுக்கான எல்லா விசாவும் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அவங்களோட இக்காமாலே என் கம்பெனிக்கு வரான்னு சொல்லி உங்களை எடுத்துருவாங்க. 16 மாதம் இக்காம போட்டு 16 மாதம் மெடிக்கல் போட்டு இன்சூரன்ஸ் 16 மாதம் போட்டு எடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்த பிறகு நீங்கள் அந்த 16 மாதத்துக்குள்ளே வேறு கம்பெனியை தேடணும். சரிங்களா? வேறு கம்பெனியை தேடி அப்ரோச் பண்ணி அந்த கம்பெனி எடுத்துக்கிட்டாங்கன்னா இவங்க இந்த உங்களை கூட்டு வந்திருப்போம் பார்த்தீங்களா, அவன் கஃபாலாக கொடுத்துருவான் அவங்கள. ஸோ நீங்கள் அப்புறம் வேறு கம்பெனிக்கு மாறிக்கிட வேண்டியதான். அவன் அதுக்கப்புறம் இது ஒரு பிஸ்னஸாகவே இங்கே நிறைய சவுதிக்காரங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிங்களா? இதுதான் நான் போன இதில் சொன்ன விசா. அதேமாதிரி இங்கே ஹவுஸ் டிரைவர் விசா இருக்கும், அதுக்கு ஏஜென்சி இருக்காங்க, ஆனால் அதுக்கு கொஞ்சம் காசு அதிகமாகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குன்னா போன இதில் சொன்னேன். அதில் சில பேர் தப்புகளை சில பேர் அண்ணங்கள் என்கிட்ட சொன்னாங்க, தம்பியில் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குன்னாங்க. ஓகே, அக்செப்ட். நீங்கள் வர்றபோது நல்ல கம்பெனியாக பார்த்து நல்ல கஃபீலாக பார்த்து வந்தீங்கன்னா உங்களுக்கு இது என்னை பொறுத்த வரைக்கும் சவுதியில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலியில் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலமாக விசாரித்து நீங்கள் ஒரு கஃபாலாக வாங்கிட்டு வருவது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது. ஸோ அதுதான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த டெலிவரி ஜாப்பில் வந்து நீங்கள் டைரெக்டாக டெலிவரி ஜாப்புக்கு வந்தீங்கன்னா நல்லதா இல்லைன்னு நான் சொல்கிறேன். அதை நீங்கள் புரிஞ்சுங்க. சரிங்களா? நான் சொல்கிறேன், அது கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். வரணும்னு நினைக்கிறவங்க வந்துங்க. ஆனால் நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதை நான் இப்போமே சொல்லிடுறேன், வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். வழிகள் இருக்குது, ஏஜென்சி இருக்கிறாங்க, அதுமாதிரி கஃபீல் இருக்காங்க. அவங்களோட கான்டாக்ட் வேணாலும் தர வர்றதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன். அதை மட்டும் சொல்லிக்கிட்டேன். ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 5:50க்கு வந்துச்சு, இப்போ 6:24. பயங்கர லேட்டு. என்னென்னா இது ஒரே ஒரு பர்கரு, அப்புறம் கொஞ்சம் ஃப்ரைஸு, ஒரு ஜூஸு, இவ்வளோ தான். இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்கரோட சிஸ்டம் ப்ராப்ளம் ஆகிட்டு உள்ள அவ்வளோ நிறைய பேர் உட்கார வச்சுருக்காங்க. இவ்வளோ நேரம் வெளியே விட்டுருந்தாங்க. அப்புறம் ஒரு மேனேஜர் வந்து உள்ளே வாங்க, வெளியே வெயிலாக இருக்குல்ல, வெக்கையாக இருக்குது, அதனால் உள்ளே வர சொல்லிட்டாங்க. உள்ளே போனோம். சரிங்களா? எனக்கு அரை மணி நேரத்தில் ரெடி ஆகிட்டு. ஆனால் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரமாக வெயிட் பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு நான் ஆர்டர் ரெடி ஆகலை. ஒருவேளை பெரிய பொருளாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிங்கிள் பர்கரு, கொஞ்சம் ஃப்ரைஸு ப்ளஸ்ஸு ஒரு பெப்சிக்கே இவ்வளோ நேரம் ஆக்கிட்டாங்களே. அப்போது நீங்கள் நினச்சி பாருங்கள், ஃபுல்லாக ஒரு 5 பர்கர் 6 பர்கர்லாம் ஆர்டர் போட்டிருந்தா முடிஞ்சிருக்கும், சோலி முடிஞ்சிருக்கும். ஸோ எவ்வளோ தூரம் போட்டிருக்காங்க? மேலே தான் போட்டிருக்கா. சூப்பர். அப்படின்னா ஸோ நம்ம சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ஜாபுக்கே வாரீங்க அப்படின்னா என்னை பொறுத்தவரை ரெக்கமெண்ட் கிடையாது. ஏன்னா இப்போது எந்த கம்பெனிலையுமே நல்ல சம்பளம் கிடையாதுங்க. ஃபஸ்ட்லாம் நான் என்ன சொல்லுவேன்னா வீடியோட ஸ்டார்டிங்கில் நல்ல சம்பளம், நல்ல வேலை, நல்ல சம்பளம், நான் நல்லா இருக்கேன். இப்போ நான் கூட அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேங்க. ஏன்னா என் கம்பெனிலேயுமே பார்த்தீங்கன்னா சேலரி சரியில்லைங்க. சரிங்களா? ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. ஒரு ஆர்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 ரியாலு கொடுக்குறாங்க. 300 ஆர்டர் வரைக்கும் பண்ணால் 6 ரியாலு,
முந்நூறு ஆர்டருக்கு மேலே பண்ணால் 5 ரியாலு இல்லை 7 ரியாலு 7.5 ரியால் சரிங்களா, 300க்கு மேலே பண்ணால். ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு அப்படி கிடையாது. எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 450 ஆர்டர் பண்ணால் எங்களுக்கு 3600 சம்பளம் சரிங்களா. அது போக ஃபுட் அலவன்ஸ் 400 ருபீஸ் கொடுப்பாங்க. அப்போ 3600 சம்பளம் சரிங்களா. இல்லை ரீசார்ஜ் தனி 120 கொடுத்துருவாங்க, 120 கொடுத்துருவாங்க. இதுதான் இப்படி இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ ரீசார்ஜ் எங்களை பார்க்க சொல்லிட்டாங்க. ஏன்னா இங்கே நிறைய ரைடர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்கும்போது வேலை நிறைய பேருக்கு கிடைக்கணுன்னு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கணும்னா இப்போ சம்பளத்தெலாம் கம்மி பண்ணிட்டாங்க. சரி நீ போனால் அடுத்தவன் இருக்கான் கம்மியான சம்பளத்துக்கு வேலை பார்க்குறங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நானுமே பார்த்தீங்கன்னா செப்டம்பருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காருக்கு மாறிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருக்கிறேன். ஸோ கார் டெலிவரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா கார் டெலிவரினா 2 ஐடி போட்டு ஓட்டலாம். ஸோ ஒரு ஜாய்ஸும் ஒரு ஹங்கரும் போட்டு ஓட்டலாம். அப்படிங்கும்போது உங்களுக்கு லாபம் நிறையா இருக்கும். அது ஃப்ரீலான்ஸராக வர்ற மாதிரி தான் ஐடியா இருக்குது. ஸோ அந்த மாதிரி யாருக்கா வரணும் ஐடியா இருக்குன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கு ஐடியா கொடுக்குறோம். கரெக்டான கஃபீல் பார்த்து உங்களுக்கு சொல்கிறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஃபுட் டெலிவரிக்கு வரீங்க, டேரெக்டாக ஃபுட் டெலிவரிக்கே வந்துடுறீங்க அப்படின்னா கரெக்டான ஏஜென்சியான்னு பாருங்கள், கரெக்டாக சம்பளம் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். 400 ஆர்டருக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க, 450 ஆர்டருக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க. சப்போஸ் நம்ம 400 ஆர்டர் பண்ணலன்னா நமக்கு எவ்வளோ சம்பளம் கட் பண்ணுவாங்க. அதேமாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை பார்க்கணும், வேலை பார்க்கலன்னா நமக்கு எவ்வளோ சேலரி கட் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பைக் மெயின்டெனன்ஸ் யாருன்னு கேளுங்க, ரீசார்ஜ் யாருன்னு கேளுங்க, பெட்ரோல் யாருன்னு கேளுங்க. இதெல்லாம் நீங்கள் விசாரிச்சுட்டு ஒரு கம்பெனி ஒரு ஏஜென்சியில் காசு கொடுங்க. சும்மா வேலை இருக்குது அங்கே இப்படி நிறைய பசங்க வேலை பார்க்குறாங்க, செல்ல ஏஜென்சியில் நம்ம வீடியோவே எடுத்து காமிக்கிறாங்களாமா. பசங்க சொன்னாங்க உங்கள் வீடியோ தான் ப்ரோ காமிச்சாங்க ஏஜென்சியில் அப்படின்னாங்க. ஸோ நான்லாம் எந்த ஏஜென்சிக்குமே இப்போலாம் சப்போர்ட் பண்ணுறதே கிடையாது. முந்தி நம்ம அண்ணன் இருந்தாப்புல அண்ணனுக்கு ஒரு சின்ன விஷயமா இங்கே பிரச்சனையானாலும் நாங்கள் அப்புறம் அண்ணனுக்கும் பண்ணுறது கிடையாது. ஸோ சில ஏஜென்சியில் இங்கே பாருங்கள், சூர்யான்னு ஒருத்தர் அங்கே போய் சவுதியில் வீடியோ ஃபுட் டெலிவரி தான் பண்ணுறான், மாதம் 50,000 60,000 சம்பாதிக்கான் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க சில பசங்க கிட்ட, சில ஏஜென்சி. அதுவும் குறிப்பாக அந்த திருச்சி சைடில் இருக்க நிறைய ஏஜென்சி நம்ம பேரை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது நமக்கே தெரிஞ்சிச்சு. ஏங்க சரியான வியூங்க. ஸோ இன்னொரு ஃப்ளைட் பறக்குதா, இன்னொரு ஃப்ளைட் பறக்குதா, அதே மாதிரி அங்கே தள்ளி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் போகுது. இது எல்லாமே இங்கே ரியாத்துக்குள்ளே வருது, ஏர்போர்ட்டில் இறங்க போகுது இந்த ரெண்டுமே. ஸோ இன்னொன்று இருக்குது, அப்புறம் அங்கே ஒன்று இருக்குது, அந்த சூரியன் மறையிற அந்த அது செம்மையாக இருக்குங்க. ஒரு பக்கம் சன் சீட் அடிக்கி அந்த சூரியன் அந்த ஃப்ளைட் போகிறது வந்து பார்த்திங்கன்னா அழகாக கேப்சர் ஆகுது. இன்னொன்று தூரமாக ஒன்று வேறு எங்கேயோ போகுது. நல்ல இது அட் அ டைமில் 2 ஃப்ளைட்டும் இப்படி போகுது இறங்குறதுக்கு. ஆனால் இது ஸ்லோவாக போகுது, கொஞ்சம் வேகமாக போகுது. எனக்கு தெரிஞ்சு இது ஃபஸ்ட் லேண்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன். இது லேண்ட் ஆன பிறகு தான் அது லேண்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஆனால் நல்லா இருக்குது, நல்ல வியூ. கேமராவில் எப்படி ரெக்கார்ட் ஆகுதோ எடிட் பண்ண போது நான் கரெக்டாக காமிக்கிறேனானோன்னு தெரில. ஆனால் நல்லா இருக்குது. ஸோ அதனால் சில ஏஜென்சி நம்ம வீடியோவே காமிச்சு நல்ல சம்பளம் பண்ணுறான் பையன், நல்லா வேலை பார்க்குறான், அங்கே ஒரு பிரச்சனை இல்லை, 2 வருஷம் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறீங்களாமா. தப்பு இல்லை. ஆனால் இங்கே இப்போ அப்படி இல்லை சரிங்களா. 2 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு, அப்போ நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே. ஆனால் இப்போ அப்படி இல்லை. நானுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று காருக்கு மாறிட்டு இங்கே வந்து நான் 2 ஐடி போட்டு ஓட்டுவேன். இல்லைன்னா நானே இந்த வேலையிலேருந்து ஸ்கிப் ஆகி வேறு நாட்டுக்கு தான் போய் தான் வேலை பார்க்க போகிறேன். நான் இப்போ அந்த மாதிரி இங்கே இல்லை. முந்தி சொல்லுவாங்க சவுதி அரேபியா ரொம்ப சம்பளம் இருக்கும் அப்படிம்பாங்க, அப்புறம் கம்மியாச்சு. இப்போ ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கு. இப்போ அடிமட்ட தரத்துக்கு போயிட்டு இருக்கு. அதனால இந்த வேலைக்கெலாம் வராதிங்க. வாரீங்கன்னா ஒரு கம்பெனி ஸ்டாஃபாவோ இல்லை ஒரு ஆஃபீஸ்லேயோ ஸோ இந்த மாதிரி வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அதுதான். லேபர் ஒர்க்லாம் வராதிங்க, சம்பளம் கம்மி, பிரச்சனை. அதுவும் டெலிவரி ஜாப்பாக வரவே செய்யாதீங்க, அவ்வளோதான்.